அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் டிஎன்டிஜே எஸ்எல்டிஜேயின் ஆட்டம் ஓட்டம் ஒளியுமறிவு எந்த அளவுக்கு கிருகுதாளம் செய்கிறார்கள் என்பதை நாங்கள் சொன்னவங்களுக்கு நாங்கள் ஒரு 2 கிழமைகளுக்கு எல்லாத்தையும் நாங்கள் வெளிப்படுத்துவோம் உண்டு. ஆனால் அவங்களோட மூலியமாகவே சில எந்த அளவுக்கு பொய்கள் பேசுகிறாங்க, எந்த அளவுக்கு அவங்க ஏமாத்துறாங்க என்பதை நான் உங்களுக்கு வெளிச்சத்து கொண்டு வரதுக்காக வேண்டி இந்த வீடியோவை நான் வெளியாக்குறேன். இதுல பாருங்க, உங்களுக்கு தெரியும், மாநில தலைவராக இருந்த சகோதரர் அல்தாஃபி அவர்கள் ஒரு கேள்வி பதில் நிகழ்ச்சியில ஒரு பெண் ஒரு கேள்வி கேட்கிறா. அவ கேட்கிற கேள்வி என்னன்னு சொல்லி சொன்னா, இந்த அரபு உலகம் இருக்குதே, இந்த அரபு உலகத்துல மக்கா மதீனா இந்த மாதிரி இடத்துக்கு எல்லாம் நீங்க இந்த சிறுக்குகளை பத்தி எல்லாம் நீங்க தௌவத்து செய்ய மாட்டீங்களா அப்படின்னு கேட்கப்படுது. இந்த கேள்வி கேட்ட சிரிக்கே அதுல ஒன்று அவங்களுக்கு ஆணையிலும். அது நாங்க சில விஷயங்கள் சொல்லணுமே, அந்த பிஜே மூஞ்ச தொடச்சா அப்படியே தொடப்பாங்க, பிஜே சிரிக்கிற மாதிரி சிரிப்பாங்க, பிஜே கத்துற மாதிரி கத்துவாங்க, அப்படி நாங்க சொல்றோம். சில தக்லீதுல அதுலயும் தக்லீது இருக்கு. அதுல பாருங்க, இந்த பிஜே கிட்ட ஒரு கேள்வி கேட்டா பிஜே அப்படின்டுவாரு. அல்தாஃபியும் சொல்லுவார் அப்படி இந்த வெளியே போன அப்பாஸ் அலிக்கிறாரு, அவர்கிட்டையும் கேள்வி கேட்க போல அப்படின்னுவான். அந்த டோனையும் தக்லீத் சரியா. அதே மாதிரி அல்தாஃப் அலி இதுல எப்படி சொல்றாரு, சொல்றாரு, கேள்வி கேட்க போல போல அங்க சிந்திக்கிறது என்னத்த சொல்றதுண்டு. அப்ப அந்த கேள்வியை திருப்பி கேட்கிறாரு. அந்த கேள்வி என்ன கேட்கப்படுது, வெளிநாட்டுல சவுதிகள்ல அவங்களோட ஆட்கள்லாம் இருக்கிறாங்க தானே, அங்கெல்லாம் நீங்க தவறு செய்ய மாட்டீங்கன்னு கேக்குறாங்கன்னு சொல்லிட்டு திருப்பியும் அவர் கேட்கிறாரு அந்த கேள்வி. அப்ப இந்த 2 தரக்கையும் அவர் அந்த கேள்வியை கேட்கும் போதே சிந்தனையில சிந்திக்கிறது, என்ன பதில் கொடுக்கறேன் கொடுத்துட்டாரு ஒரு பதில. என்னது, நாங்க நேரடியாக இதுவரைக்கும் செய்யல, ஆனா எங்களுக்கு மாற்று கருத்துல இருக்கிறாங்களே அவங்க எங்களுக்கு அணுகினாங்கன்னு சொல்லி சொன்னாதான் எங்களுக்கு கூட்டி வாருன்னு சொல்லி இருக்கிறாங்க. அப்படியான ஒரு நிலைப்பாடு வந்துச்சுன்னு சொல்லி சொன்னா நாங்க அவங்களோட பேச தயாரா இருக்கிறோம். எங்களுக்கும் அவங்களுக்கும் நேரடி தொடர்பு இல்லை. எங்களுக்கும் அவங்களுக்கு எங்களை இமாம் எல்லாத்தையும் எப்படி சந்திக்கலாம், மக்களுடைய இமாம்கள் எல்லாம் எப்படி சந்திக்கலாம்ன்றது அவங்களுக்கு தெரியாதான். பாவமாய்க்கு அப்ப இவன பேச்சு கேட்க போல பாவமாய்க்கு. இந்த அடுத்த வீடியோல கேளுங்க, இவங்களோட படம் எப்படி ஓடுதுன்னு சொல்லி உங்களுக்கு விளங்கும். இப்ப நீங்க குறிப்பிட்டீங்கல்ல மக்கா இமாம பத்தி, அவங்களுக்கு நீங்க இதை பத்தி எட்டி வைக்கிறதுக்கு ஏதாவது முயற்சி எடுத்தீங்களா அப்படின்னு சொல்லி அதை கேட்கறாங்க. மக்கா இமாமுக்கு சொல்றதுக்கு ஏதாவது முயற்சி எடுத்தீங்களா விஷயத்தை பத்தி நீங்க எடுத்து வைக்கிறதுக்கு ஏதாவது முயற்சி எடுத்தீங்களா சொல்லியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி சகோதரி கேட்கறாங்க. ஏதாவது முயற்சி எடுத்திருக்கிறீங்களான்னு சொல்லி கேட்கறாங்க. நாம தனிப்பட்ட முறையில எந்த முயற்சியும் எடுக்கல. அவரை சொல்றதுக்குன்னு சொல்லிட்டு அவருக்கு தகவல் கொடுக்கறதுக்குன்னு தனிப்பட்ட முயற்சியில வகையில அவரை தொடர்போடு எந்த முயற்சியும் எடுக்கல. எந்த லிங்கும் இல்லை. அவருக்கு முயற்சி எடுக்கிறதா இருந்தா ஏதாவது ஒரு தொடர்பு இருக்கணும்ல, எந்த வகையில அவர் தொடர்பு கொள்றதுன்னு அதுக்கு எந்த சோர்ஸும் நம்மகிட்ட இல்லாததுனால அந்த முயற்சியை நாம எடுக்கல. வேற ஒரு அமைப்பை சார்ந்தவங்க நாங்க கூட்டிட்டு வர வைக்கிறோம்னு தமிழ் பேசக்கூடிய விஷயங்களுக்கு மத்தியில சில பேர் சொன்னாங்க. சொல்லுங்க, நாங்க செய்யறோம், நம்ம சொல்லிட்டோம். அந்த வாய்ப்பு கிடைத்தால் நாங்க செய்யறோம். உதாரணமா நம்ம தாரிகள் சில பேர் மக்காவுக்கு சவுதிக்கு வந்திருந்த நேரத்துல ஊர்ல நீங்கள் மக்கா இமாம பத்தி எல்லாம் அப்படியெல்லாம் சொல்றீங்கல்ல, இப்ப வந்துட்டு சொல்றதுக்கு நீங்க ரெடியா இருந்தாங்க. அதுதான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். வாய்ப்பு கிடைக்கல, எப்படி சந்திக்கிறதுன்னு தெரியல. நீங்க வாய்ப்பு ஏற்படுத்தி தருவதாக இருந்தால் நாங்கள் உடனே அவரை சந்தித்து மொழி பிரச்சனையா இருந்தா கூட மொழிபெயர்ப்பாளர்களை வைத்துக் கொண்டு நாங்கள் புரிய வைப்பதற்கு தயாராக இருக்கிறோம் சொன்னோம். அதோட வாய் பத்தி மௌனமா இருக்கிறாங்க. அதனால ஒரு சோர்ஸ் நமக்கு கிடைக்குமானால் செய்வதற்கு தயாராக இருக்கிறோம். எந்த தொடர்பும் இல்லாததுனால இது வரைக்கும் நாம எத்தி வைக்க. கேட்டீங்களா எப்படி சொல்றாரு? இவருக்கு சம்பந்தம் இல்லையாம். அதாவது இந்த சவுதி வெளிநாட்டுல இவங்களுக்கு எப்படியா மக்கா இமாம் நேரடி தொடர்பு எடுக்க தெரியாவாம். இப்ப பாருங்க சையத் இப்ராஹிம் என்ன சொல்றான்னு பாருங்க. இந்த படத்தையும் பார்த்துட்டு வாங்க, நான் அடுத்து உங்களுக்கு சொல்றேன். கவர்மெண்ட்ல இருந்து ஒரு கடிதம் நாங்க கொடுக்கிறோம். இந்த கடிதத்தை நீங்க தான் அவர்கிட்ட கொடுக்கணும்.
முபாரக் மதனி உள்ளிட்ட கள்ள சலப்பு கும்பல் சகோதரர் பிஜே அவர்கள் மீது கொடுத்த புகாரை தொடர்ந்து சகோதரர் பிஜே அவர்களை சிறப்பு விருந்தினராக கடந்த 2009ஆம் ஆண்டு சவுதி அரசாங்கம் அதிகாரப்பூர்வமாக அழைத்தது. அவ்வாறு சகோதரர் பிஜே அவர்களுக்கு சவுதி அரசாங்கத்தினால் எழுத்துப்பூர்வமாக விடுக்கப்பட்ட அழைப்பினுடைய அந்த கடிதத்தை தான் தற்போது நீங்கள் காண்கின்றீர்கள். எப்படி இந்த கடிதத்தை அவரது சிறப்பு விருந்தினரா கேட்டீங்களா? அங்க தலைவர் சொல்றாரு அவங்களுக்கு நேரடியாக தொடர்பு கொள்றதுக்கு அவங்களுக்கு தெரியாம, அது ஒரு படம். இங்க செய்ய சொல்றாரு அரசாங்கத்தால கடிதம் வந்திருக்குது, அவங்களுக்கு நேரடியாக ஹஜ்ஜிக்கு வாங்கன்ற அளவுக்கு ஸ்பெஷல் ரெட் கார்பெட் அளவுக்கு அவங்களுக்கு வந்திருக்குது. அப்ப அந்த அளவுக்கு அவங்களுக்கு நெருக்கம் இருக்கிறத சையத் இப்ராஹிம் சொல்லி காட்டுறாரு, ஆதாரத்தோட போட்டு காட்டிருக்கு. அப்ப பாருங்க இவன் எப்படி பொய் சொல்றான். அல்லாவுக்கு பயம் இல்ல, பிஜேக்கு பயம். யாருக்கு பயம்? பிஜே பயம். அல்லாவுடைய தூதரை காப்பாற்ற மாட்டாங்க, பிஜே காப்பாத்துவானோ. இது இந்த குஞ்சுகளுக்கு விளங்குறல்ல, இந்த குஞ்சுகளுக்கு விளங்குறல்ல. நான் சொல்றேன், இந்த குஞ்சுகளே நீங்க டெய்லி குஞ்சுகள் ஐக்க வானம், கொஞ்சம் கோழியா வர பாருங்க. கொஞ்சம் என்ன செய்யுங்க, கொஞ்சம் கோழியா வர பாருங்க. என்றைக்குமே இவங்க செல்றதெல்லாம் உண்மைன்னு நம்புறதுனால தான் நீங்க என்ன செய்றீங்க, இந்த வழிகேட்டுக்கு போய் கொண்டிருக்கிறீங்க. இப்ப நாங்க வாயில சொன்னாதான் நீங்க நம்ப மாட்டீங்க. இந்தாங்க உங்களோட ஹெட் ஆபீஸ்ல இருந்தே நாங்க உங்களுக்கு எடுத்து காட்டிட்டோம். சரியா? இதையாவது பார்த்து விளங்கி கொள்ளுங்க. இயக்கத்தை வளர்க்குறாங்களா இல்ல இவங்க கொள்கையை வளர்க்குறாங்களான்னு சொல்லி பாருங்க. அடே சொர்க்கம் போகணும்னு சொல்லி சொன்னா தமிழ் பேசுறவன் தான் சொர்க்கம் போகணுன்ற நிலைமைக்கு உங்களோட ஜமாத் வளர்ந்துருக்குது. அடே அரபு நாட்டுல இருக்கிறவனுங்க செல்லு விளங்கிச்சா? உங்களுக்கு போயிட்டு ஆமதுருமாக்கெல்லாம் பன்சல போயிட்டு உங்களுக்கு குர்வான் கொடுக்க தெரியும், டிஏஜி மாக்கள் கொடுக்க தெரியும், மினிஸ்டர் மாக்கள் உள்ளுக்கு போயிட்டு அவன் ஆபீஸ்ல போயிட்டு கொடுக்க தெரியும். எல்லாம் படம் பிடிச்சு போடுங்க. ஆனா உங்களுக்கு நேரடியாக தொடர்பு இருக்குது சவுதிக்கு, உங்களுக்கு ரெட் கார்பெட் போடுற அளவுக்கு அவனுக்கு சொல்ல வானம். அவனுக்கு சொன்னீங்கன்னா உங்களோட கீழே எல்லாத்தையும் வட்ட பண்ணி மூடிடுவான். ஸ்ரீலங்கால இந்தியால இருக்கிற லெப்ப மாக்களுக்கு சம்பளம் கொடுக்கறது சல்லிலாம் போகும். உங்களுக்கு வாரதே வெளிநாடு சல்லி தான். அதுவும் எங்க வெளிநாடுன்னு சொல்லி சொன்னாலே உங்களுக்கு மிடில் ஈஸ்ட்ல இருந்து வர சல்லி தான் அதிகமான சல்லி. உங்களோட ஜமாத்தை ஓட்டுறதுக்கு வரக்கூடிய சல்லியே இந்த வெளிநாட்டு சல்லி தான். இந்த வெளிநாட்டு நீங்க சொல்றீங்களே சலஃபி கும்பல், இந்த சலஃபிகள் மூலியமாக வரக்கூடிய சல்லியில வச்சு நீங்க என்னெல்லாம் செஞ்சீங்கன்றது உங்களுக்கு தெரியும். ஏன்னா உங்களோட விவாத ஒப்பந்தத்துல, ஏசிகேவுடைய விவாத ஒப்பந்தத்துல நீங்க சொல்றீங்க எங்களுக்கு கோடி கணக்கான சல்லி வரத்தான் செய்யுது, அரபிகள்ட்ட இருந்து வரத்தான் செய்துன்றீங்க. அப்ப இதெல்லாம் அரபிகிட்ட நீங்க சரியா சொன்னீங்கன்னா உங்களுக்கு தருவான் அரபி. அங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு அடிப்பான். எது சாட்டையாலதான் உங்களுக்கு அடிப்பான். சொல்லி பாருங்க உங்களுக்கு தருவானோ. உங்களோட கிளை எல்லாத்தையும் மூடா லெப்பைக்கு சல்லிலாம் போகும். இப்ப என்னது, ஒவ்வொரு கிளையில இருக்கிறவங்களுக்கு தலைவருக்கு ஒரு 30-35 கொடுப்பான், ஒரு 50 கொடுத்தா சவுண்ட் கூடும். எல்லாரும் நீங்க சம்பளத்துக்கு தான் வேலை செய்றீங்க விளைஞ்சா. அதனால என்ன செய்யணுமா, குஞ்சுகள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உங்களோட தலைமத்துவம் எந்த அளவுக்கு போய் பிரச்சாரம் செய்துன்னு பாத்துக்கொள்ளுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.